வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஞானக்களஞ்சியம் கவி ஒன்றை நாம் சிந்திக்கலாம். கவி எண் 1261. உயிர் விளக்கம் என்ற தலைப்பில் குரு தந்திருக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம். உடல் உயிர் இரண்டிற்கும் வித்தே மூலம். உட்பொருளே மெய்ப்பொருளாம் உண்மை தேர்வீர். உடல் என்பது அணுக்கள் பல சேர்ந்த கூட்டு. உயிர் என்பதோ அணுவின் நுண்துகள் ஆம். உடல் ஊடே உயிர் சுற்றிச் சுழன்று இயங்க உணர்ச்சி என்ற விளை உண்டாம் அறிவு ஈதே. உடலை விட்டு உயிர் பிரிந்தால் அறிவு எங்கேது? உடல் வாழ்விற்குள் தான் இன்பம் துன்பம். வாழ்க வளமுடன். உடல் உயிர் இரண்டிற்கும் வித்தே மூலம். இந்த உடலை கட்டமைப்பதும் அதை காப்பதும், இந்த உடலை வளர்த்து எப்போதும் இயக்கிக் கொண்டிருப்பதும் அனைத்துமே உயிர்தான். இந்த உயிர் வித்தில்தான் தோய்ந்து ஆற்றலை பெற்று இந்த உடலை நடத்துகிறது. உயிர்தான் உடலை நடத்துகிறது. உயிர்தான் உடலை காக்கிறது. உயிருக்கு கொடுக்கப்படும் ஊக்கமே மருந்து என்பதாக குரு கருத்து தெரிவித்திருப்பதை நாம் கவனிக்கலாம். உயிர் அந்த வித்தில் தோய்ந்து 100% எனர்ஜியை எடுத்துக்கொண்டு அனைத்து செல்களுக்கும் தந்து இந்த உடலை நடத்தி கொண்டிருப்பதும் இந்த உடலை காத்து கொண்டிருப்பதும் நாம் அறிவோம். அவ்வாறு இவை இரண்டுக்கும் வித்துதான் மூலமாக இருக்கிறது என்பதை குரு அவர்கள் இங்கே தெரிவிக்கிறார். உட்பொருளே மெய்ப்பொருளாம் உண்மை தேர்வீர். இந்த வித்துக்கு மூலப்பொருள் எது, உட்பொருள் எது என்று நாம் பார்க்கும்போது மெய்ப்பொருளாம் அந்த இறைநிலைதான் இதற்கு மூலமாக இருந்து இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறது என்ற உண்மையை நாம் அனைவரும் தேர்வீர் புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் தெளிந்து கொள்ளவும் நம்மை புரிந்து கொள்ளும் அளவிற்கு விளக்குகிறார். உடல் என்பது அணுக்கள் பல சேர்ந்த கூட்டு. அணுக்களின் தொகுப்பு தான் நாம் பார்க்கும் தோற்ற உடலாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உயிர் என்பதோ அணுவின் நுண்துகள் ஆம். அணுவுக்குள் கோடான கோடி இறை துகள்களின் எண்ணிக்கைக்கேற்ப இந்த அணுக்களின் கூட்டு இருந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த இறை துகள்தான், அந்த நுண்துகள்தான் உயிர் துகளாக இந்த உடலில் கூட்டு சேர்ந்து அணுவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உடல் ஊடே உயிர் சுற்றிச் சுழன்று இயங்க. உடல் முழுவதும் இந்த உயிர் சுற்றி ஓடி வருகிறது, சுழன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவ்வாறு இயங்கும் போது தன்னையே கரைத்து ஒரு ஆற்றலை வெளியிட்டு கொண்டே ஆற்றலை அனைத்து செல்களுக்கும் பாய்ச்சிக்கொண்டே வருகிறது. அவ்வாறு அது வெளியிடக்கூடிய அந்த ஆற்றல் ஜீவனை நடத்த வந்த காந்தம் ஜீவகாந்தம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக உயிர்தான் இந்த உடலை காந்தமாக இருந்து ஜீவகாந்தமாக இருந்து சுழற்சி பெற்று அனைத்து செல்களையும் காத்து ரட்சித்து இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெளிய வேண்டும். உணர்ச்சி என்ற விளை உண்டாம் அறிவு இதே.
அவ்வாறு இயங்கிக் கொண்டு வரும்போது உணர்ச்சி நமக்கு இருக்கிறது. இந்த உணர்ச்சி காந்தம்தான் அறிவுக்கு சொல்லி இதுதான் அது என்று நமக்கு புரிய வைப்பதும் அதற்கு செயலாக்கம் செய்வதும் அனைத்துமாக அறிவாக இந்த உணர்ச்சியை புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, தெளிந்து கொள்ள, செயலாக்கம் பெற அறிவு நம்முள் இருந்து செயலாக்கம் செய்து கொண்டிருக்கிறது. அறிவு ஈதே என்று குறிப்பிடுகிறார். உடலை விட்டு உயிர் பிரிந்தால் அறிவு அங்கேது? இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து சென்றால் அங்கே காந்தமில்லை, மனமில்லை, இயக்கமில்லை, அறிவில்லை, ஆக ஏதுமே இல்லை. ஜடப்பொருளாக உடல் மாறிப்போகும். ஆக உயிர் பிரிந்தால் அறிவும் அங்கே பிரிந்து செல்லும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கூறி உடல் வாழ்விற்கு இந்த உயிர் மூலமாகவும் அதற்கும் மூலமாக மெய்ப்பொருளான இறையும் இருந்துதான் நம்முள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பார்க்கும் தோற்ற உடல் பிசிக்கல் பாடி என்றும், உயிர் உடலை நுண்ணுடல் என்றும், காரண உடலாக இருக்கக்கூடிய அந்த காந்த உடலை கடவுள் உடல் என்றும் மூன்றாக நாம் கவனிக்கிறோம். இது ஒன்றுக்குள் ஒன்று, ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இந்த உடலை உயிர் இயக்குகிறது. இந்த உயிரை மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய இறைவன் இயக்கிக் கொண்டிருக்கிறான். ஆக நம்முள் உயிராக இருப்பது அண்டத்தில் கடவுள் என பேசப்படுபவன் பிண்டத்தில் உயிரென அழைக்கப்படுகிறான் என்ற இந்த விளக்கத்தை நாம் தெளிந்து உயிர் விளக்கம் பெற வேண்டும் என்பதாக கூறும் குருவினுடைய கவியை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் கவிதந்த குருவுக்கும் இதுகாரும் செய்யுமெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.